Okay, good morning, children. Today we are going to see the very important topic that we already completed that portion. Anyway, we have to recall. The three questions are very important for an examination point of view. Even that 1 mark or 2 mark or 5 marks. Okay. Number one is Anemophilus class, Ornithophilus class, another one is Entomophilus class. But what is the question? Write the characteristic features of Entomophilus, Ornithophilus, and Anemophilus. So the pollination takes place by wind is known as here Anemophilus. The pollination takes place by, that is, the birds are called by Ornithophilus, and pollination takes place by insects are known as Entomophilus. Yeah. So ஒரு விண்ட்னால ஒரு பாலினேஷன் நடக்கணும், ஒரு பேர்ட்ஸ்னால பாலினேஷன் நடக்கணும், இன்னொன்னு இன்செக்ட்ஸ்னால பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த பிளாஸோட மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஓகேவா? சோ எதனால அந்த இன்செக்ட்ஸ் விண்டு இதெல்லாம் வந்து சோ அதை வந்து அப்ரோச் பண்ணுது. ஓகே, சோ அப்படிங்கிற அந்த மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எஸ்பெஷலி வந்து பிளாஸோட ஸ்ட்ரக்சர் அதுல இருக்கக்கூடிய ஆண்ட்ரிஷியம் கைனேஷியம் தான் பாத்துக்கணும். ஓகே, so what is the anemophily? The pollination takes place by wind is known as anemophily. அப்போ பாலினேஷன்ஸ் வந்து விண்டு மூலமா நடக்குது அப்படின்னா சோ டெஃபினட்டா அந்த போலன் கிரைன்ஸ் வந்து என்ன ஆகுது, விண்டுல போய் இன்னொரு ஸ்டிக்மா மேல விழுது இல்லையா, விண்டு மூலமா போய் இன்னொரு ஸ்டிக்மா மேல விழுது இல்லையா. அப்ப இது வந்து கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது அந்த பிளாஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன அமைப்புல இருக்குது அப்படிங்கறதான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் எழுதும் போது கண்டிப்பா நம்ம வந்து அனிமோஃபிலஸ் எழுதும் போது ஆர்னித்தோஃபிலஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் இல்லையா, இல்ல அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்டமோஃபிலஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். அதான் நம்ம முதல்ல லேர்ன் பண்ணும் போதே டிஸ்டிங்டா கரெக்டா எதுக்கு எந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றத கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம பாயிண்ட்ஸை என்ன பண்ண மாட்டோம், மாத்தி எழுத மாட்டோம் இல்லையா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் one is Anemophilus class. So Anemophilus class, the pollination takes place by wind in this class. So இதுல அந்த flowers ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா the flowers are produced in pendulous. So what is the meaning of the pendulum? Pendulum அப்படின்னா எப்படி இருக்கும், நல்லா ஸ்விங் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. அப்ப அந்த flowers வந்து நல்லா ஸ்விங் ஆகிட்டு இருக்கும். சோ அப்ப ஈஸியா லைட்டா வந்து ஒரு காத்தடிச்சா கூட அந்த flowers வந்து என்ன ஆகலாம், ஈஸியா மூவ் ஆகி போயிடும் இல்லையா. சோ அதுல இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரோஷியம் வந்து ஈஸியா மூவ் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் வந்து கேட்கின் லைக். சோ கேட்கின் லைக் அப்படிங்கிறது ஒரு கேட்டோட டெயில் எப்படி இருக்குமோ அத மாதிரி அதுவும் ஹேங் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அந்த கேட்கின் லைக்ல ஈஸியா ஃபிளாஸ் வந்து விண்டுல போயிடலாம். அந்த ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, குச்சியா நீட்டிட்டு இருக்கதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ். சோ இன் திஸ் டைப் ஆஃப் ஃபிளாஸ் ஆல்சோ தே கேன் ஈஸிலி கோ பை விண்ட். ஓகே, அப்போ the flowers are produced in pendulous, catkin-like inflorescence and spike-like inflorescence. இந்த மூணு டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா, இது மூணு எழுதிருக்குமா நம்ம செக் பண்ணணும். பாயிண்ட் வைஸ் கொஸ்டின்ல 5 பாயிண்ட் எழுதினா போதும். அதாவது 5 பாயிண்ட்ஸ் ஆர் enough for 5 marks, 3 points are enough for 3 marks, but you have to write one more points. ஓகேவா, one more point எழுதினா அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒன்று மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு உனக்கு மார்க் கிடைக்கும். இன்னொன்னு, எந்த பாயிண்ட் நீ எழுதுறியோ அந்த பாயிண்ட ஃபுல்லா எழுதணும். ஓகேவா, அரைக்குறையா விடக்கூடாது, மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன். அப்பதான் நீ ஈஸியா வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். Okay, second point பாரு, the axis of the inflorescence. What is the axis of the inflorescence? The inflorescence உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக், அதான் நம்ம என்ன சொல்றோம், axis of the inflorescence. அப்ப அந்த axis of the inflorescence வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லாங்கா இருக்கணும். இதெல்லாம் inflorescence அப்படின்னா அந்த axis வந்து எப்படி இருக்கணும், லாங்கா இருக்கணும். The axis of the inflorescence elongates அப்படின்னா மீனிங் என்ன இருக்கும் அப்படின்னா லாங்கா இருக்கு. That the flowers brought well above the leaves. அப்ப leaves இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல leaves இருக்குன்னா இந்த flower வந்து leaves தாண்டி வெளியில வரும். ஓகேவா, இப்ப லீவ்ஸ் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா ஒரு நமக்கு அந்த ஒரு விண்ட் வந்தா கூட லீவ்ஸ் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் இல்லையா, அந்த ஃபிளார்ஸ் எல்லாம் லீவ்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அப்ப லீவ்ஸ் தாண்டி வந்து இருக்கும்போது டெஃபினட்டா அதால என்ன பண்ண முடியும், ஈஸியா விண்ட்ல அது வந்து போக முடியும் இல்லையா. சரி, அப்போ the axis of the inflorescence elongates that the flowers are brought well above the leaves. leaves தாண்டி வெளியில இருக்கணும். Next, third point is the perianth is absent. Perianth is absent or highly reduced. So what is the perianth அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, that is when the calyx and corolla is not differentiated. calyx corolla அப்படின்னு ரெண்டு சுத்தா நம்ம என்ன பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது இல்லையா. So that is belongs to monocot. நம்ம இப்ப இது ஆலியம் செப்பா படிச்சோம், அதுல பெரியாந்த் தான் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி பனானால பாத்தீங்க அப்படின்னா that's a perianth.
The calyx is outermost layer. அதே மாதிரி corolla next layer அப்படின்னு சொல்லுவாங்க. Calyx are looking green in color. Corollas are brightly colors. அந்த மாதிரி இல்லாம ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் பெரியாந்த் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெரியாந்த் யூஸ்வலா எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜ் சைஸ்ல இருக்கும். பட் இங்க பெரியாந்த் வந்து எப்படி இருக்கு? ஹைலி ரெடியூஸ் அப்படின்னா இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? குட்டியா இருக்கும். ஓகேவா? பட் இல்லன்னா என்ன ஆகலாம்? ஆப்சென்டா கூட இருக்கலாம். மோஸ்ட்லி ஆப்சென்ட் ஆயிடும். இருந்தா ஹைலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெடியூஸ்டா இருக்கும். So that is highly reduced. The flowers are small, inconspicuous, colorless, and not scented. Do not secrete nectar. So flowers usually வந்து பெரிய flowers இங்க இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸ்மால் ஃபிளார்ஸா தான் இருக்கும். இருந்தாலுமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி கான்சிபிகஸ்னா நல்லா ப்ராமினென்ட்டா தெரியும். பட் இது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஓகேவா? கலர்லெஸ். இங்க வந்து கலர் தேவை கிடையாது. கலர் யாருக்கு தேவை அப்படின்னா பேர்ட்ஸுக்கு கலர்ஸ் தேவை. நல்ல பிரைட்லி கலரா இருந்தா பேர்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகும். இந்த கலர் தேவையில்லை. ஈவன் the sectors also, nectars also need for the birds. Birds வந்து ஒரு ஃபிளவர்ல அட்ராக்ட் ஆகுதுன்னா அந்த ஃபிளவர்ஸ் கலர்ஃபுல்லா இருக்கணும். அங்க நெக்டார்ஸ் இருக்கணும். ஓகேவா? பட் அதுக்கு வந்து சென்ட் தேவையில்லை. ஏதாவது ஸ்மெல் தேவை கிடையாது. ஆனா என்டமோஃபிலஸ்க்கு என்ன தேவை? இந்த நெக்டார்ஸும் இருக்கணும். பிளஸ் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கணும். அதை வந்து அட்ராக்ட் பண்ற ஒரு ஸ்மெல் அதுல இருக்கும். ஓகேங்களா? அப்போ the flowers are small, inconspicuous, colorless, not scented. சென்ட் தேவையில்லை. Do not secrete the nectar. ரெண்டுமே இங்க தேவை கிடையாது. பட் ரெண்டுமே எங்க தேவைன்னு பாருங்க. எங்க தேவை? Third one. The third one வந்து என்னது? What is the third one? So third one is here entomophila. Flowers are scented and produce a nectar. பட் இங்க பாருங்க that is scentless. சென்ட் தேவை கிடையாது. ஆனா என்ன தேவை? நெக்டார் தேவை. ஓகேவா? இங்க நெக்டார் வேண்டாம், சென்ட் வேண்டாம். பட் இங்க நெக்டார் சென்ட்டும் இருக்கணும். இருந்தாதான் வந்து entomophilous flowers வந்து it will attract. But what about here? That is here scentless. ஓகேவா? But nectar is needed. Okay, next பாருங்க. The stamens are numerous. So the numerous stamens இருந்தாதான் காத்துல அடிச்சிட்டு போகும்போது so ஒரு at least few stamens they have to reach the stigma. இல்லையா? உங்க quantity of the stamens வந்து அதிகமா இருக்கும். The stamens are numerous, filamentous, long, numerous and filamentous. What is the filamentous? Stamens ஓட அந்த ஸ்டாக்குக்கு பேர் தான் என்னது? That is called by the filamentous. So the filamentous வந்து எப்படி இருக்கும்னா லாங்கா இருக்கும். filamentous வந்து நீளமா இருக்கணும். long exerted அப்படின்னா வெளியில நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? சோ வெளியில நோக்கி சோ அவுட்வர்டா இருக்கும். அதாவது பிளான்ட்டோட இன்வர்டா இல்லாம அவுட்வர்டா இருக்கணும். versatile அப்படிங்கிறது என்னன்னா just the filament is just attached to the anther. லைட்டா ஒட்டாமலும் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றது? just attached to the anther. versatile. They can easily flow in the wind. Okay. So these are all the important points. இன்னும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 points இருக்கு இல்லையா? Anther produce enormous quantities of the pollen grains. Already we said before pointsல நம்ம பார்த்துட்டோம். The stamens are numerous அப்படி சொன்னா இல்லையா? சோ அதோட கண்டினியூவேஷன் தான் anthers produce enormous quantities. நிறைய anther உள்ள ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? சோ antherக்குள்ள என்ன இருக்கும்? pollen grains. ஓகேங்களா? So the anthers enormous quantities of the pollen grains compared to the number of ovules available for the pollinations. ஓகேவா? ovule எப்பவுமே number of ovules வந்து கம்மியா தான் இருக்கும் compared to the pollinations. Even human being கூட பாத்தீங்க அப்படின்னா the sperm ஓட இது வந்து அதிகமா இருக்கும். The number of sperms are swim to reach the egg. But egg ஒரே ஒரு இதுதான் இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி தான் that is the anthers produce enormous quantities of the pollen grains compared to the number of ovules available for pollinations. They are minute. எப்படி இருக்குமா? ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். பவுடர் ஃபார்மேஷன் மாதிரி. It's a very very light and dryயா இருக்கிறதுனால தான் ஈஸியா அது வந்து என்ன பண்ண முடியுது? ஃப்ளோ ஆகவே முடியுது. ஓகேவா? And these are all the very important terms. என்ன டேர்ம்லாம் இருக்கு? minute, light, dry, and they can be carried into long distance by the wind. ஓகேவா? விண்ட்ல ரொம்ப தூரத்துக்கு அதால அடிச்சிட்டு போக முடியும். Okay, this is very important point. The example is very 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 important. ஓகேவா? So that is a Arctica. In some plants anthers burst violently. இப்ப anthers வந்து என்ன ஆகும் அப்படின்னா violent-ஆ burst ஆச்சு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய pollen grains வெளியில வரும் இல்லையா? pollen grains வெளியில வரணும்னா anthers வந்து என்ன ஆகணும்? எல்லாம் பிரேக் ஆகும். இப்ப எது வழியா வரும்? நம்ம படிச்சிருக்கோம். ஸ்ட்ரோமியம் அப்படிங்கிற ஒரு ரீஜன் வழியா தான் அது வரும் இல்லையா? இப்படி 4 டெட்ராடின் கண்டிஷனா இருக்கும். in tetradian conditionல நீங்க பாத்தீங்க அப்படின்னா so we can see the junction. அதாவது 2 lobes junction ஆகக்கூடிய இடத்துல என்ன இருக்குன்னா ஸ்ட்ரோமியம் இருக்கும். so through the stromium it will
come out. So in some plants, anthers burst violently and release the pollen into the air. That is the example of the plant with the Artica. Okay, stigmas are comparatively large. So நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் pollen grains வந்து ஓவியில கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும், ஓவியில் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். Stigmas are comparatively large, protruding, sometimes branched and feathery, adapted to each the pollen grains. Generally, single ovule is present. That is already we studied. So, என்ன இதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இத அந்த ஃப்ளோ ஆகி வரக்கூடிய போலன் கிரைன்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு அந்த போலன் கிரைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜா இருக்கும். போலன் கிரைன்ஸ் வந்து போலன் கிரைன்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கு ஸ்டிக்மா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜ் சைஸ்ரா இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்டிக்மா ரீஜியன். ஸோ டோட்டல் ஓவியில விட டோட்டல் டைனிஷியத்தை விட இந்த ஸ்டிக்மா ரீஜியன் வந்து கொஞ்சம் மாடிஃபைடா இருக்கும். சரியா? சோ இந்த மாடிஃபைடா இருந்துச்சு அப்படின்னா ஃபெதரியா இருக்கும், இல்ல பிரான்ச்சா இருக்கு அப்படின்னா சோ வரக்கூடிய போலன் கிரைன்ஸ் ஈஸியா இதுக்குள்ள வந்து என்ன ஆகும், மாட்டிக்கும். இல்லையா? சோ அதை வந்து ரிசீவ் பண்ற மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அப்போ போலன் கிரைன்ஸ் உள்ள வந்து விழுந்துருச்சுனாலே போலன் கிரைன்ஸ் இஸ் அண்டர்கோயிங் தி ஜெர்மினேஷன் டு ஃபார்ம் அ pollen tip. ஈஸியா pollen tip வந்து இதுல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸ்டிக்மாஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி லார்ஜ், ப்ரொட்ரூடிங்னா கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கிறது. சம்டைம் பிரான்ச்சஸா இருக்கலாம், எப்படி ஒரு ஃபிங்கர்ஸ் மாதிரி போட்டுருக்கீங்களா, பிரான்ச்சா இருக்கலாம், இல்ல ஃபெதரியா இருக்கலாம். ஓகேவா? ஃபெதர்ஸ் எப்படி இப்போ ஃபெதர் வந்து நாட் ஈக்குவல் இல்லையா? சோ ஒரு சில இது வந்து லாங்கா இருக்கும், ஒரு சில ஷார்ட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா they can easily adapted to catch the pollen grains. And next one, the plant produces a flowers before the new leaves appears. அப்போ லீவ்ஸ் வர்றதுக்கு முன்னாலேயே ஃபிளார்ஸ் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த ஃபிளார்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ரோசியம் வந்து என்ன ஆகும், ஈஸியா காத்துல அடிச்சிட்டு போகும் இல்லையா? So there's a very important point. Plant produces a flowers before the new leaves appear. So the pollen can be carried without hindrance of the leaves. அப்ப லீவ்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஃபிளார்ஸ் வந்துச்சுன்னா லீவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அந்த ஃபிளார்ஸ் எல்லாம் மறைச்சிடும் இல்லையா? சோ ஈஸியா மறைச்சிடும். அதுல இருந்து ஃபிளார்ஸ் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோசியம் வந்து ஈஸியா க்ளோ ஆக முடியாது. ஓகே, சோ இதெல்லாம் வந்து the characters of anemophilous flowers, அதாவது ரெண்டு பாலினேஷன் நடக்கக்கூடிய ஃபிளார்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் கேரக்டர்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? சோ நெக்ஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இதுல எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்க கம்பேர் பண்ணி படிக்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான். சோ நெக்டார்லெஸ், கலர்லெஸ் சொன்னா இல்லையா, ஓடர்லெஸ் அப்படிங்கறத, ஓடர்னா ஸ்மெல். ஆனா அதே இது வந்து நீங்க ஆர்னித்தோஃபிலஸ், இப்போ ஆர்னித்தோஃபிலஸ் போனா நம்ம பேர்ட்ஸ் ஞாபகம் இல்லையா? சோ பேர்ட்ஸோட பீக் எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இல்லையா, லாங்கா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். அப்போ அது போய் தேன் சாப்பிடக்கூடிய அந்த ஃபிளார் வந்து எப்படி இருக்கணும், பெருசா இருக்கும். ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுக்கணும். So the flowers are usually large in size. அப்பதான் இந்த பீக் உள்ள விட்டு அதை எடுக்க முடியும், நெக்டார்ஸ் வெளியில எடுக்க முடியும். The flowers are tubular. இது இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். tubular அப்படின்னா சோ இந்த மாதிரி இருக்குது. Okay, that is a tube-like structure. Tube-like structures வந்து இருக்கும். சோ அதே மாதிரி வந்து கப் ஷேப்னா கொஞ்சம் பெருசா கப் ஷேப்டா இருக்கும். ஆன் ஷேப்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருந்துச்சுன்னா this is called as a ஆன் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஷேப்ல இருந்தாதான் அந்த பீக் ஈஸியா உள்ள விட்டு இருக்கக்கூடிய தேனெல்லாம் எடுத்துட்டு போக முடியும். The flowers are brightly colored. Actually, the birds are attracted towards the bright color. எல்லா பேர்ட்ஸுமே கலர்ஃபுல்லா இருந்தா அதை பார்த்து அட்ராக்ட் ஆகிடும். சோ என்ன பிரைட்லி கலர்லாம் அங்க இருக்கலாம் அப்படின்னா ரெட் கலர், ஸ்கார்லெட், பிங்க், ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ எல்லாமே பயங்கர டார்க் கலர்ஸ் இல்லையா? பிரைட்லி கலர்ஸ் அட்ராக்ட் ஆகுது. இந்த ஃபிளார்ஸ் ஆர் எப்படி இருக்கணும், ஃபிளார்ஸுக்கு சென்ட் எல்லாம் தேவை கிடையாது. சென்ட் யாருக்கு தேவை, ஓடர் யாருக்கு தேவை, என்டமோஃபிலஸ் இன்செக்ட்ஸ் தான் ஓடர். இந்த ஸ்மெல்ல பார்த்து உள்ள போகும் வண்டு இல்லையா? So இது எப்படி இருக்கு அப்படின்னா they produce a nectar in large quantities. The pollen and nectar form the floral rewards for the birds visiting the flowers. So visit பண்ற ஃபிளார்ஸ்க்கு விருந்து எது அப்படின்னா இந்த விருந்து என்ன கொடுக்குது, போலனையும் கொடுக்கும், நெக்டார்ஸையும் கொடுக்கும். இப்ப நெக்டார்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா சில பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், போலன் எடுத்து சாப்பிட்டு போகும். ஓகேவா? போலன் pollen grains எடுத்து சாப்பிட்டு போயிடும். அப்போ pollen and nectar form the floral rewards for the birds visit. அதே பாயிண்ட் நமக்கு இங்கேயும் வரும். எங்க வரும், என்டமோஃபிலஸ்ல அதே பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஓகே, pollen and nectar are the floral rewards for the visitors. ஓகே, அப்ப காமனா ஒரு பாயிண்ட் நம்ம கொண்டு வரோம். அது போக இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இங்க எப்படி இருக்கு, சேமா இருக்கு.
ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, floral parts are tough. ஏன் டஃப்பா இருக்கணும்? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். floral parts வந்து எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா பேர்ட்ஸோட பீக் எப்படி இருக்கும்? ஷார்ப்பா இருக்கும். சோ அதை உள்ள விட்டு எடுக்கும் போது கிளாஸ் வந்து அந்த இம்பாக்ட தாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? floral parts are tough and leathery to stand the powerful impact of the visitors. Okay, so up to this the points of ornithophilus is over. Then you have to see the entomophilus. இங்கேயும் ஃபிளாஸ் வந்து எப்படி இருக்கணும்னா லார்ஜ் சைஸாவும் இருக்கலாம், ஸ்மால் லார்ஜாலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர்னித்தோஃபிலஸ் லார்ஜா தான் இருக்கணும். பட் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க ஸ்மால் சைஸ் கூட இருக்குது. ஓகேவா? ஸ்மால் சைஸ் இருந்தாலும் போதும். ஸ்மால் சைஸ் ஃபிளாஸா இருந்தா ஒரு ஸ்மால் சைஸ் ஃபிளாஸ் கிடையாது. தட்ஸ் அக்ரிகேச்சர், தட்ஸ் ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோரட்ஸ் ஆர் டுகெதர், எல்லாம் சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி அக்ரிகேட்டட் இன் டென்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அஸ்ட்ரேசியா ஃபிளாஸ். அஸ்ட்ரேசியா தாத்தா பூ சொல்றோம் இல்லையா? Tridents procamus. So that is one of the example. Okay. அப்ப இங்க large sizes சொன்னா இந்த large size or even the small flowers are aggregated to form a dense. எல்லாம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இருக்கலாம். Flowers are brightly. If you not write the example, the example எழுதலனா இந்த points எழுதுனது waste. சரியா? அப்ப example compulsory எழுதணும் நம்ம. Okay, next the flowers are brightly colored. உடனே ஞாபகம் வரணும். இங்கேயும் brightly colored தான படிச்சோம். ஆனா இந்த பிரைட்லி கலர் சொல்லிட்டு என்னென்ன கலர்லாம் நம்ம சொன்னோம். ஓகேவா? பட் இங்க எந்த கலரையும் சொல்லல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்க கலர்ஸ் எல்லாம் தூக்கி அங்க எழுதுவாங்க. எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் வந்து as it is in the book என்ன இருக்கோ அதெல்லாம் நீ எழுதணும். சரி, the adjacent parts of the flowers may also brightly color. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா flowers are brightly கலராவும் இருக்கலாம், இல்ல adjacent parts அப்படின்னா அதுல சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. இப்ப பூ அப்படின்னா பெட்டல்ஸ் தான் கலர்ஃபுல்லா இருக்கும். Calyx எப்படி இருக்கும்? All the calyx are, most of the calyx are green in color. ஆனா adjacent color வந்து adjacent parts வந்து உங்களுக்கு brightly கலரா இருக்கும். Example, that is your Poinsettia bougainvillea. Poinsettia bougainvillea which part is colorful? எந்த பார்ட் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா the bracts are colorful. ஓகேவா? சோ bracts வந்து இங்க எப்படி இருக்கு அப்படின்னா become colored. அப்ப Poinsettia and bougainvillea the bracts are brightly colored. ஓகே, அப்ப அந்த கலர் வந்து அந்த insects வந்து என்ன பண்ணும்? attract பண்ணும். that is attract the insects. Okay, next the flowers are centered. ஓகேவா? சோ இங்க நம்ம என்ன சொன்னோம்னா இந்த சென்ட் வந்து இருக்காதுன்னு தான் சொல்லிருக்கோம் இல்லீங்களா? சோ இங்க வந்து சென்ட்லெஸ் சொல்லிட்டோம். பட் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா that is a colorless, not centered, colorless, scentless, no, do not secrete. மூணுமே இங்க கிடையாது. ஓகேவா? பட் இங்க வந்து என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா that is a scentless ன்னு சொன்னாங்க. சென்ட்டும் இருக்கணும், நெக்டாரும் இருக்கும். இந்த சென்ட் இருந்தாதான் அது வந்து அதை அட்ராக்ட் பண்ணி உள்ள வரும். The flowers in which there is no secretion of the nectar. இப்போ வந்து ரொம்ப ஆசாசையா இன்செக்ட்ஸ் உள்ள போகுது, ஆனா அந்த செக்ரேஷன் இல்ல, நெக்டார் இல்ல, தேன் இல்ல அப்படின்னா the pollen is either consumed as a food used in the building up of its hive by the honeybees. honeybees ஒரு ஃபுட் கட்டி வச்சிருக்கோம் இல்லையா? சோ அத கூட சாப்பிட்டுட்டு ஓகே. சோ அந்த honeybees அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்? honeycomb like structure சொல்லுவோம் இல்லையா? cells, அந்த cells கூட சாப்பிட்டு வந்துரும். The pollen and nectar are the floral rewards of the visitors. Okay, the flowers pollinated by flies or beetles. ஓகேவா? So pollinated by flies and beetles. The flies and beetles வந்து எதை வச்சு pollination பண்ணோம் அப்படின்னா so that bad odor. ஓகேவா? நமக்கு அது பிடிக்காது, பயங்கரமான ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஃபவுல் ஓடரை வச்சு அட்ராக்ட் பண்ணி போய் என்ன பண்ணும்? பாலினேஷன் பண்ணும். ஓகே, so except என்னது? flies and beetles. And next some flowers or juicy cells are present which are pierced and content are sucked by the insect. Juicy cells example in the jackfruit. jackfruitல வந்து பெரியாந்து தான் ஆக்சுவலா பெரியாந்து தான் வந்து ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஃப்ரூட்டா ஃபார்ம் ஆயிருக்கு. பெரியாந்து தான் ஃப்ரூட்டா ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஜூசி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஜூசி செல்ஸ் ஆர் தேர். நீங்களே பாத்தீங்கன்னா பெரியாந்த ஜாக் ஃப்ரூட்டோட பெரியாந்த நீங்க வந்து எடுத்து அப்படி கொஞ்சம் டச் பண்ணீங்கன்னா அது இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் கீழே அப்படியே வந்துரும் இல்லையா? நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜூஸிய கூட அப்படி உறிஞ்சி எடுத்து குடிச்சிருக்கோம். ஓகே, அது உள்ள போச்சுன்னா அதுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும். They should get any food materials. Nectars தான் நம்மளுடைய மெயின் எய்ம் வந்து நெக்டார்ஸ் எடுக்க தான் வரும். அப்படி இல்லைன்னா போலனை சாப்பிடும். அப்படியே இல்லை அப்படின்னா சில ஃபிளார்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த எசன்ஸை கூட வந்து பியர்ஸ் சக் பண்ணி எடுத்து முறிஞ்சி குடிச்சிட்டு வந்துடும். Okay, so these are all the
points of Anemophilus, Ornithophilus, Entomophilus. நம்ம தனித்தனியா படிக்கும்போது கரெக்டா தான் படிப்போம். ஆனா எக்ஸாம்பிள் எழுதும் போது இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்லாம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம தெளிவா படிச்சுக்கணும். இந்த பாயிண்ட் தான் இதுல வந்து காமனா வருது. அப்ப நெக்டார்ஸ் அண்ட் போலன்ஸ் வந்து டிஸ்ட்ரெஸ் இருக்குன்னா இந்த பாயிண்ட் தான். இங்க மூணுமே இல்ல, சென்ட் இல்ல, கலர் இல்ல, நெக்டார் இல்ல. பட் இங்க என்ன இருக்குது? கலர் மட்டும்தான் இல்ல, இங்க கலர் இருக்குது, சென்ட் இல்ல. பட் இங்க வந்து கலர் இருக்குது, சென்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி படிச்சா நம்ம டெஃபினட்டா இந்த கொஸ்டினுக்கான 5 மார்க்ஸ்னா 5 மார்க்ஸ் அப்படியே வாங்கிடலாம். 3 மார்க் கொஸ்டினா 3 மார்க்ஸ் அப்படியே நம்ம வாங்கிடலாம். ஓகேவா? So this is a way you have to learn. At least வந்து எக்ஸாமுக்கு முன்னால ஒரு 5 டைம்ஸ் ஆவது இந்த கொஸ்டினை நீ எழுதி பார்த்துட்டாதான் உனக்கு ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, shall we go to the next question? Thank you.